நான் ஆமோதிக்கின்றேன். குறிப்பாக எமது நாட்டில் இன்றிருக்கின்ற பொருளாதார பிரச்சினை உணவு உற்பத்தியினுடைய முக்கியத்துவங்களை அடிப்படையாக வைத்து நமது இருக்கின்ற நிலங்களில் உச்ச பயனை அடைவதை தவிர வேறு எந்த வேலைகளையும் நாங்கள் செய்ய முடியாது. கரும்பு செய்யக்கூடிய நிலத்தில் மாத்திரம் கரும்பு செய்ய வேண்டும். வேளாண்மை செய்கின்ற இடத்தில் வேளாண்மை செய்வதற்குமான எந்தவிதமான ஒழுங்குமுறைகளும் இல்லாமல் வெறுமனே விவசாயிகளின் வயிற்றில் இன்று அரசாங்கம் என்ற பெயரில் தனியார் கம்பெனிகள் இந்த விவசாயிகளின் வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கு மிக முக்கியமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், சீனி உற்பத்தியும் நமக்குரியதுதான். ஆனால் இந்த சீனி உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் செய்யப்பட வேண்டுமே தவிர விவசாயம் செய்யக்கூடிய காணிகளிலிருந்து சீனி உற்பத்தியை செய்கிறோம் என்று வெறும் ஆல்கஹாலை மாத்திரம் இவர்கள் உற்பத்தியாக்கி கம்பெனிகள் லாபம் ஈட்ட முனைகிறார்கள். ஆல்கஹால் உற்பத்தி செய்வதற்கு மாத்திரம் இந்த விவசாயிகளை பாவிக்கிறார்கள். விவசாயிகளுடைய வேர்வையை அவர்கள் பாவிக்கிறார்கள். உண்மையில் இந்த விவசாயிகளிடம் நீங்கள் கரும்பு செய்ய போகிறீர்களா அல்லது மறியலுக்கு போக போறீர்களா என்று கேட்டால், நாங்கள் மறியலுக்கு போகிறோம், எங்களுக்கு கரும்பு செய்ய முடியாது என்று இது நீண்டகால வரலாற்று கதை கொண்டிருக்கிறது. எனவேதான் இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டும். நாங்கள் பிளான்டேஷன் மினிஸ்டர் அவர்களோடும் பல ஆலோசனை குழு கூட்டங்களிலும் இது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம். நாங்கள் பேசுவது எங்களுடைய லாபத்துக்கு அல்ல. நாடு, விவசாயிகள், பொருளாதாரம் எல்லாமே வளம் பெற வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இங்கு கூறுகிறோம். நீங்கள் அரசாங்கம் இந்த நிதி அமைச்சு, இந்த பிளான்டேஷன் அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து நாட்டுக்கு ஒரு நலவு பயக்கக்கூடிய வகையில் இதனை மாற்றித்தர வேண்டும். உண்மையிலே விவசாயிக்கு லாபம் இல்லை, ஒரு முறை அல்ல. இந்த கரும்பு தொடர்பான விடயம் விவசாயம் செய்த காணிகளைத்தான் கரும்புக்காக எடுத்து அதற்கு அவர்களுக்குரிய பிரதியீடாக காணி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைமை இருக்கின்ற பொழுது இந்த காணிகளில் கரும்பு செய்யுங்கள் என்று தேவையில்லாமல் பணிக்கிறார்கள். சுமார் பல்லாண்டு காலமாக பயிர் செய்கை செய்து நாட்டுக்கு உற்பத்தி எடுத்தது மாத்திரமல்லாமல் விவசாயிகளும் லாபம் அடைந்தார்கள். இன்று பல்லாயிரக்கணக்கான நிலங்களை வைத்துக்கொண்டு விவசாயிகள் நஷ்டத்திலே இருக்கிறார்கள். அமைச்சர் அவர்களே, உண்மையில் நாங்கள் பலமுறை கௌரவ ஜனாதிபதி அவர்களோடும் நாங்கள் இதனை சொன்னோம். காணியினுடைய உச்சபயன் நாங்கள் எடுக்க வேண்டும். கரும்பு தோட்டம் அங்கு நீங்கள் வந்து பார்த்தீர்களானால் அது கரும்பு தோட்டமாக இல்லை. இந்தியாவில் பல இடங்களில் கரும்பு தோட்டத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் இது ஒரு வனாந்திரம், கரும்பு வனாந்திரம். யாரும் உள்ளே போவதில்லை. விவசாயிகள் கூட தன்னுடைய கரும்பு வயலுக்கு செல்வதில்லை. அதற்கு போவதற்கு வழி இல்லை. ஸ்பிரிட்டுக்காக மாத்திரம் பாவிக்கின்றார்கள். நிழல் இல்லை. ஆனால் ஒரு 2.5 ஏக்கர் காணியில், 1 ஹெக்டேர் காணியில் அந்த நிலங்களை பாவித்தால் இந்த நாட்டின் பால் உற்பத்திக்குரிய மாடுகளை, கோழி முட்டையை இறக்குமதி செய்கிறோம். வெக்கக்கேடு, வெளிநாட்டிலிருந்து கோழி முட்டை. ஆகவே 1 ஹெக்டேர் காணியில் கரும்போடு இன்னும் பல பயிர்களை செய்வதற்கும் அதோடு விவசாயிகள் லாபம் அடையக்கூடியதும் நாட்டுக்கு தேவையானதுமான பால் உற்பத்தி, முட்டை, கோழிகளை உற்பத்தி செய்வதற்கான எந்த விதமான வேலை திட்டமும் அங்கே இல்லை. ஒரு நிழல் இல்லை. மக்கள், விவசாயிகள் போய் தங்குவதற்கு ஒரு குடிசையை கூட அமைப்பதற்கு விடாமல் இந்த தனியார் கம்பெனி விவசாயிகளின் வயிற்றில் அடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இது நீண்டு வர நாங்கள் இடமளிக்க முடியாது. எந்த கம்பெனிகளுக்கும் எமது காணிகளை கொடுப்பதற்கும் எமது விளைச்சலை குறைப்பதற்கும் நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க முடியாது. எனவே விவசாயிகளுக்கு முன்னுரிமையா, கம்பெனிகளுக்கு முன்னுரிமையா என்கின்ற விடயத்தை அரசு தெளிந்தாக வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த காணிகளை நாம் வீணாக பராமரித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த விடயம் நடக்கிறது என்று இது அம்பாறை மாவட்டத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகின்ற பிரச்சனை. எனவேதான் இது தொடர்ந்து பேசப்பட்டு விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் வகையில் எதுவாக இருந்தாலும் soil test கூட நாங்கள் இன்னும் செய்யவில்லை. ஒவ்வொரு பகுதியிலும் எங்களுடைய நிலங்களில் முறையான மண் பரிசோதனை செய்யாத காரணத்தினால் எங்கு எதனை விதைப்பதென்று தெரியாமல்
மக்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், நிதி அமைச்சு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.